உங்களை தான் மாப்பிள்ள, உள்ள வாங்க. என்னடா சாதிச்சிட்ட போல? பியூர் லவ்டா, என்னைக்குமே அது தோக்காது. சரி, போய் அணுவை கூட்டிட்டு வா. டேய், இப்பவே எப்படிடா? பேசி பாருடா. அவங்க வீட்ல நீ எப்படி ஒரு வாரம் இருந்தியோ அதே மாதிரி அணுவை நம்ம வீட்டுக்கு ஒரு வாரம் அனுப்ப சொல்லு. டேய், இப்பதான் அவர் மனசு மாறி இருக்காரு, அதுக்குள்ள ஏன்டா? சரி வா. ம். என்ன சந்திரா, வாட் ஹேப்பன்? ஏன் மீடியாலாம் இங்க வந்திருக்கு? எனி பிரஸ் மீட்? அண்ணா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன கேள்வி கேக்குறீங்களா? You made it, bro-in-law. You have done a great job. எவ்வளவு பெரிய பிசினஸ் கிங் நீங்க. காதலுக்காக பெரிய புரட்சியை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து பேட்டி எடுக்கலனா எப்படி சார்? Yes, bro-in-law. மொத்த மீடியாவுமே உங்களுக்காக தான் வெயிட்டிங். உங்க ரொமான்டிக் லவ் ஸ்டோரிய கவர் பண்ணிட்டு தான் போவேன்னு எல்லாருமே உங்க எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இந்த விஷயத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது ரியலி சர்ப்ரைசிங். டு பி ஃப்ராங்க், இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. மோர் ஓவர், இட்ஸ் மை பர்சனல். சோ ப்ளீஸ் சார், இன்னைக்கு சிட்டில ஹாட் டாபிக்கே இதான் சார். நீங்க நினைச்சா உலக அழகி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண பொண்ணை காதலிச்சு அந்த காதலுக்காக அவங்க அப்பா போட்ட கண்டிஷனை எல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு வசதியுமே இல்லாம அந்த காலனிலேயே தங்கி அதை ஜெயிச்சும் காட்டிருக்கீங்க. இதுல ஹெவி டிராமா இருக்கு சார். we want to cover it sir. காலேஜ் கேர்ள்ஸ் அத்தனை பேரும் இன்னைக்கு சர்ப்ரைசிங்கா பேசிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார். இன்ஸ்டாகிராம்ல ஹாட் டாபிக்கே உங்க லவ் தான் சார். நீங்க இப்படி செஞ்சதால பாதி பாய்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க மேல காண்டாவும் இருக்காங்க சார். சார் ப்ளீஸ், உங்க அழகான லவ் ஸ்டோரிய பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார்.
தேங்க்யூ. அனுவ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னோட வாழ்க்கையில வந்த தேவதாவ கடவுள் எனக்காகவே அனுப்பி வச்ச ஸ்பெஷல் கிஃப்ட். அவ இல்லனா இந்த சூர்யா இல்ல. அதே மாதிரி அந்த காலனி ஜனங்களும் ரொம்ப நல்லவங்க. அவ்வளவு அன்பா வெகுளியா இருந்தாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். சூப்பர் சார். தேங்க்ஸ். தேங்க் யூ. வெல்கம் சார். சூர்யா, அணுவுக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு இதுதான் பிள்ளையார் சுழி. இனிமே உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். வா. அண்ணா, எப்படி நான் கடைசி நேரத்துல அனுவோட அப்பா உங்க லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணாரு? அதுக்கு பேரு தான் பரபரப்பான கிளைமேக்ஸ். ப்ரோயிலா, ஐம் வெரி கியூரியஸ். எப்படி அந்த இடத்துல உங்களால 1 வீக் இருக்க முடிஞ்சது? ஏசி இல்ல, பெட் இல்ல, கிராண்ட் லஞ்ச் டின்னர் இல்ல, ஒரு பிரைவசி இல்ல. ஓ மை காட், ஹவ் கம் இட்ஸ் பாசிபிள் ப்ரோயின்லா? என்ன மேடம் நீங்க? இப்ப சந்திரா சார் உங்களுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டாரா என்ன? இந்த சந்தோஷம் இப்படியே நம்ம வீட்ல எப்போ நிலைச்சு நிக்கணும். அம்மா மகமாயி, அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அணுவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கான். அப்பவே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா சூர்யா சார்? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா சூர்யாவோட வாழ்க்கையில இனிமே எந்த குறையும் இருக்காது. ஆமாமா, இது வரைக்கும் சுதந்திரமான பிசினஸ் பறவையா இருந்த சூர்யா சார் இப்போ கல்யாணம் குடும்பம்னு அனு மேடம் வீட்லயே ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு ஆபீஸ்ல எதுவும் வேலை இல்லையா பங்கஜ்? சூர்யா, அவனை ஏன் விரட்டுற? பாவம் அவன். உன் கூடவே அவனும் இருந்திருக்கான் இல்ல? அவனும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. பங்கஜ், நீ இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போ. மீரா, சரிம்மா. நீயும் வா. தேங்க்ஸ் சுகந்தி, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா.
போல இருக்கு. என்னன்னுமா சின்ன வயசுல அப்பா கூட விளையாண்டதுலாம் ஞாபகம் வருதா இப்போ? ஆமாப்பா, அப்பெல்லாம் என் கூட நீங்க எவ்வளவு விளையாடுவீங்கல்ல. அப்பா, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்கப்பா. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் அப்பா ரொம்ப அழகுதாம்மா. குண்டு புஷ்பா சொல்லு, நான் அழகுதானே? ஏய், என் புருஷனை கண்ணு வைக்காதடி. அது சரி. இங்க பாரு, உன்னை கட்டிக்க ஒருத்தர் வர போறாரு. அவரு அழகாதான் இருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனா என் புருஷனுக்கு சமமா யாரும் கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. பாத்தியானு, என் பொண்டாட்டி என்ன போடு போடுறா பாத்தியா? அப்பா, நீங்க எப்பவுமே அழகுதான்ப்பா. ஆனா சூரிய சரம் வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, அப்ப இன்னும் அழகாயிட்டீங்க. பாரு புஷ்பா, உன் பொண்ணு எப்படி பேச கத்துக்கிட்டான்னு. உன் பொண்ணு உன்ன மாதிரியே பேசி மயக்கிறா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்த எல்லா அப்பாக்களுமே அழகாதாம இருப்பாங்க. நான் தான் ஒரு மடையன். உன் மனசை புரிஞ்சுக்காம என் வரட்டு ஜம்பம், ஈகோ, பிடிவாதத்தால இடையில இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாயிட்டேன். உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எனக்கே மரியாதை கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி அனுமா. அப்பாவும் பொண்ணும் கொஞ்சினது போதும், இந்தாங்க டீ குடிங்க. அம்மா, சூரிய சருக்கு டீ குடுமா. ஏய், என்னம்மா ஏன் இப்படி பாக்குற? சூரிய சருக்கு டீ குடு. ஏய், என்னாச்சு உனக்கு? சூர்யா சார் எங்க இங்க இருக்காரு? என்னம்மா? சூர்யா சார் காலனியை விட்டு எப்பவும் போயிட்டாரேடி. ஆமால, சார் தான் போயிட்டாருல்ல. சொன்னல்லம்மா, நீ பயந்துட்டல்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன். செம்மையா பிராங்க் பண்ணல. என்ன புஷ்பா, நம்ம பொண்ணுக்கு மரகர காண்டிடுச்சா? உன் பொண்ணு தானே, அப்படிதான் இருக்கும். குட் மார்னிங் அனு. குட் மார்னிங் சார். என்ன சார் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எங்க போனாரு? என்ன அண்ணு நீ? குட் மார்னிங் அனு. குட் மார்னிங் சார்.
என்ன அனு, லவ்ஸா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. கட்சிப்பையும் பார்த்தேன், கட்டில்ல உட்காரன்னு சொல்லி கீழே விழுந்தியே, அதையும் பார்த்தேன். ஷோ, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு இவன் பார்த்துட்டானே. இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டுவான். என்ன முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருந்த. என்ன எங்க பார்த்தாலும் சூர்யா சாரை பார்த்த மாதிரியே இருக்கா? சூர்யா சார் அப்படியே ரொமான்டிக் லுக் விட்டுருப்பாரு. ஆமா, எங்க போனாலும் அவர் இருக்க மாதிரியே இருக்குமே. பெண்றியடா. பின்ன இந்த கொடுமையில எத்தனை வாட்டி பார்த்தாச்சு. அது எப்படி லவ் பண்ற உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, என் கண்ணுக்குலாம் தெரியவே மாட்டாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? நானே எங்க பார்த்தாலும் சூர்யா சார் தெரியறாருன்னு எது உண்மை எது கற்பனைன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன். இதுதான் நல்ல சான்ஸ்னு என்னைய ஓட்டுறியா? நீ லவ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் ஏன் கண்ணுக்கு மட்டும் எப்படி ஆள் தெரியறாருன்னு. சரி சரி விடுன்னு. ஆனா இந்த பித்து தெளிய ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அத நான் சொன்னா சரியா வராது. சூர்யா சார்ட்ட போன் பண்ணி கேட்டுப்பாரு, அவரே சொல்லுவாரு. ஐயா என்ன பண்ற? வெக்கமா? அனு எனக்கு பயமா இருக்கு. அனு, சூர்யா சார்ட்ட இதெல்லாம் பண்ணிடாத. பாவம், அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாப்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். உங்களோட இந்த லேண்ட் அவுட் ஆஃப் த சிட்டில இருக்கு சார். இப்போ அந்த லேண்டோட வேல்யூ 30 crores. வாட் ஐ ஷுட் டு மீரா? இது அப்படியே சிட்டிக்குள்ள ஷிஃப்ட் பண்ணணுமா? சொல்லு மீரா, சொல்லு. இல்ல சார். இப்ப நான் இருக்கிற மூடுக்கு நீ என்ன கேட்டாலும் செஞ்சிருவேன். சார் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் நீங்க கேட்டா போதும். இது ரொம்ப சீரியஸான விஷயம் சார். ஓகே ஓகே, கோ ஹெட். சார், இந்த லேண்ட்ல ஏதோ பாலம் வரப்போகுதுன்னு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் வெளியில எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம இந்த லேண்டை சேல் பண்றது நல்லது சார். Then do it. நான் இதை அப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இதை விற்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். சார், நான் அதெல்லாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன். பார்ட்டி ரெடியா இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான், சேலை முடிச்சிடலாம். நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணா போதும். ஓகே, குட் மீரா. தேங்க்ஸ் சார். அனுதா சார், அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. என்ன சூர்யா சாருக்கு போனா? ஆமா, சூர்யா சார் போனை கட் பண்றாரு. நினைச்சேன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன சொல்ற? லவ் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் தான் எல்லாரும் லவர் பின்னாடியே சுத்துவாங்க. லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே, அவ்வளவுதான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சூர்யா சார் அப்படிதான் போல. நோ நோ, என்னோட சூர்யா சார் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டாரு. ஓகே, சேலஞ்ச். நீ இன்னொரு வாட்டி சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணு. சூர்யா சார் கண்டிப்பா ஃபோன் எடுத்து பேசவே மாட்டாரு. பார்க்கலாமா? பார்க்கலாம். என்னோட சூர்யா சார் கண்டிப்பா அப்படி இல்ல. அவரு யூனிக். ஏன் லவ் விஷயத்துல நீ மூக்கு நுழைக்கிறியா? இன்னைக்கு மூக்கு உடையதான் போது இருக்கு உனக்கு.